அண்மை செய்தி. ஈஷா யோகா மைய வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. கோவை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைய செயலாளர் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது உச்சநீதிமன்றமானது உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு தடை விதித்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். ஈஷா யோகா மைய வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு உச்சநீதிமன்றத்தால் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சற்று முன்னதாக மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அந்த வழக்கில் தடை விதிக்கப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை விசாரணைக்கு உத்தரவிட்ட உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு உச்சநீதிமன்றம் தற்பொழுது தடை விதித்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கோவை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைய செயலாளர் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இந்த நடவடிக்கைகளுக்கு உச்சநீதிமன்றம் தரப்பிலிருந்து தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். ஈஷா யோகா மையத்தில் உள்ள பெண்கள் அனைவரிடமும் விசாரணை நடத்த ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அந்த நடவடிக்கைகள் அனைத்திற்கும் தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், உச்சநீதிமன்றத்தில் என்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? விரிவான விவரங்களை வழங்கலாம். ஆட்குணர்வு மனு ஒன்றை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஈஷா யோகா மையத்தில் தங்கியிருக்கக்கூடிய இந்த மனுதாரரினுடைய 2 மகள்கள் மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய அனைவரிடமும் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யும். அதே போல ஈஷாவிற்கு எதிராக இருக்கக்கூடிய கிரிமினல் வழக்குகள் அனைத்தையுமே தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து ஈஷா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு இன்றைய தினம் தலைமை நீதிபதி D.Y. சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது ஈஷா யோகா தரத்தில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி அந்த மையத்தில் 5000க்கும் மேற்பட்டோர் தங்கியிருக்கிறார்கள். இந்த விவகாரத்திற்கு பின்னால், அதாவது காவல்துறையினர் ஈஷா மையத்தில் நுழைந்ததற்கு பின்னால் யாரோ இருக்கிறார்கள், இது மிகவும் ஒரு தவறான உத்தரவு என்றும் வாதமானது முன்வைக்கப்பட்டது. அப்பொழுது நீதிபதிகளை பொறுத்தவரை அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய 2 பெண்களும் உயர்நீதிமன்றத்தில் ஆஜரானார்களா, அவர்களது விளக்கத்தை கொடுத்தார்களா என்றெல்லாம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு ஈஷா மையத்தை பொறுத்தவரை அவர்கள் ஆஜராகி பதிலளித்தார்கள். அதே போல காணொலி மூலம் உச்சநீதிமன்றத்திலும் ஆஜராகி இருந்த அந்த பெண் ஒருவர் குறிப்பிடுகையில் எங்களினுடைய முழு சம்மதத்தின் பேரில் தான் இருக்கிறோம், யாரும் எங்களை வற்புறுத்தவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். ஆனால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக முழுமையாக அவரிடம் நீதிபதிகளால் உத்தரவு, அதாவது தகவல்களை கேட்டு பெற முடியவில்லை. இதனை அடுத்து நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஒரு மையத்தில் காவல்துறையினர், ஒரு இராணுவத்தினர் போன்ற காவல்துறையினர் அனுமதிக்க முடியாது. அதே போல இதற்கு பதிலாக, அதாவது போலீசார் பதிலாக கோவை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தினுடைய உறுப்பினர்களே அல்லது நிர்வாகிகளே யாரையாவது அங்கு சென்று ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடலாமா என்ற ஒரு கேள்விகளை எழுப்பினார்கள். இதனைத் தொடர்ந்து நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினர் அங்கு விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கோவை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தினுடைய செயலாளர் அவர் ஈஷா யோகா மையத்திற்கு சென்று இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 2 பெண்கள் மட்டுமில்லாமல் அங்கிருக்கக்கூடிய அனைவரிடமும் அவர் ஆலோசனை நடத்தி அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் என்ன குறிப்பிடுகிறார்களோ அதனை அறிக்கையாக தாக்கல் செய்து நீதிமன்றம் அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 2 பெண்களும் தற்போது காணொலி மூலம் ஆஜராகி இருக்கிறார்கள். அவர்களிடம் நீதிபதிகள் பேசுவதற்காக தற்போது சென்றிருக்கிறார்கள். நீதிபதிகளினுடைய அறையில் அந்த 2 பெண்களிடம் காணொலி காட்சி வாயிலாக நீதிபதிகள் விசாரணை நடத்த இருக்கிறார்கள். அதன் பிறகு மற்ற உத்தரவும் பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.